கன்கரண்ட் லிஸ்டோட பேசிக் டெனன்ஸ் என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனையில், ஒரே பிரச்சனையில் மாநில அரசு ஒரு சட்டமும் மத்திய அரசு ஒரு சட்டமும் இயற்றினால் ரெண்டுக்கும் முரண்பாடு இருந்தால் சென்ட்ரல் லா வில் ப்ரிவைல் ஓவர் த ஸ்டேட் லா. அதுதான் ப்ரொசீட் ஆகும். அதுதான் அது பேசிக் பிரின்சிபிள். அதை நீங்க மாற்றவே முடியாது, மறுக்கவே முடியாது. சரி, நம்ம இங்க லாஜிக் நிறைய இருக்கு. யூபி ஆட்சியில 10 ஆண்டுகள்ல இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து மாநில பட்டியல் கொண்டு வர அப்ப அந்த பிரச்சனை இல்லையேங்க. நீட்ட திணிக்கலைங்க. ஆப்ஷன் தான கொடுத்தாங்க. இருந்தாலும் ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்த கொண்டு வந்திருக்கணும்ல. மாறிக்கிட்டே இருக்கு. பிரச்சனைகள் வரதான் செய்யும். மாநில உரிமைகள் சொன்னா என்ன அர்த்தங்க? அது அப்பவே அத வந்து யோசிக்கணும். கவர்னர்கள் மூலம் அரசியல் இருந்துச்சா? இல்ல, கவர்னர்கள் மூலம் அரசியல் இருக்கு. அல்லது கவர்னர்கள் மூலம் அரசியலுக்கு எதிராக போனாங்களா? அதெல்லாம் தடுத்து தான் நிறுத்தப்பட்டது. வயிறு அப்படியே சொல்லிட்டு போயிட முடியல. சொல்லலாங்க, நிறைய இருக்கு.